ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதிலே என் இருதயம் மகிழ்கின்றது. இந்த அன்பின் வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சி மூலமாய் இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் திருப்பாடலின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை. 18வது இறை வார்த்தையிலே ஆண்டவர் சொல்கிறார், அருகிலே நான் இருக்கிறேன். உங்கள் அருகிலே, உங்கள் பக்கத்தில், நீங்கள் நேசித்தவர்கள் கூட உங்கள் பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாளிலே அன்பாக இருந்தேன், ஒரு நாளிலே நான் அரவணைத்திருந்தேன், ஒரு நாளே நான் அவர்களுக்கு உதவி செய்தேன், நானே அவர்களுக்கு சகல காரியங்கள் செய்திருக்கிறேன் என்று சொன்னவர் கூட, நான் நன்மை செய்த மனிதன் இன்றைக்கு என்னோடு கூட இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். உடைந்து உருக்குலைந்து போய் நிற்கிறீர்களோ? வேதம் இப்படியாய் சொல்கிறது, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அருகிலே இருக்கிறாராம், ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாராம். இதை சொல்லுகிற மனிதன் யார்? தாவீதை போல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் அருகில் இருக்கிறவர் அற்புதமாய் நடத்தப் போகிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறவர் பத்திரமாய் நடத்தப் போகிறார். உங்கள் வாழ்க்கை வறண்டது போல, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாதபடி, உங்கள் வாழ்க்கை கையின் பியாசங்கள் இல்லாதபடி, உங்களுடைய குடும்பம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். இதே சங்கீதம் 34:1 தேவ மனிதனாகிய தாவீது சொல்கிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். இந்த காலை வேளைகளை நீங்கள் ஜெபித்தீர்களா? இந்த காலை வேளைகளை வேதத்தை தியானித்தீர்களா? இந்த காலை வேளையிலே உங்கள் குடும்பத்திற்காய், உங்களுக்காய், தேசத்திற்காய் திறப்பில் நின்று ஜெபித்தீர்களா? எனக்கு அருமையானது, உங்கள் நெருக்கம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நெருக்கம் ஒரு பெருக்கத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த நெருக்கம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. எனக்கு அருமையானவர்களே, கடந்த மாதத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரி நம்முடைய குணமளிக்கும் வாச ஜபத்திற்கு வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்கள் கட்டி இருந்தது. குடும்பத்தில் நெருக்கம், ஒரு பக்கம் மருத்துவத்திற்கென்று பணம் தேவை, ஒரு பக்கம் குடும்பத்தில் உள்ள நெருக்கங்கள், எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கும்படியாய் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நான் அவர்களிடத்தில் விதமாக சொல்லி ஜெபித்தேன். எனக்கு அருமையான, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலை வேளையில் நான் தேவ சமூகத்தில் நிற்பேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவனை கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறான் என்று சொல்லி அவரை சுற்றி விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்கள் அருகில் நின்று உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் உண்டு. உடைந்த உள்ளமாக இருக்கிறதே உங்களை கண்டு கடந்து போகாத ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி நான் அவர்களுக்கு சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் மருத்துவரை சென்று பார்த்து ஸ்கேனெல்லாம் ரிப்போர்ட் எடுத்து வந்தார்கள். அதன் பின்னதாக வைத்துவிட்டு இப்படி இருக்கிறது என்று சொல்லி புலம்பாதபடி கண்ணீரோடு ஆண்டவருக்கு முன்னதாக நின்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, அற்புதமான விடுதலை ஆண்டவர் இயேசு கொடுத்தார். நேற்றைய தினத்தில் வந்து சந்தோஷமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் வந்திருக்கின்றீர்களோ, நீங்கள் இருக்கின்றீர்களோ, இருந்த இடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் அருகில் தான் ஆண்டவர் இருக்கிறார். அருள்நாதர் இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குவார். குஷ்டரோகியை தொட்டு குணமாக்கினவர், குருடரின் கண்களின் பார்வையை திறந்தவர் இன்று உங்கள் பக்கத்தில், உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வந்து உங்கள் அருகில் நின்று, ஏதோ உடைந்து போயிருக்கிறாயே, உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிறாயே, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நானும் இப்படித்தான் சிலுவையிலே உனக்காக உடைக்கப்பட்டிருக்கிறேன். இதோ என்னுடைய சரீரம், ஆணி வாய்ந்த கரம், இதோ என்னுடைய கால்கள் தொட்டுப்பார். என் அன்பு குமாரத்தையே, என் அன்பு மகனே, நான் உன்னை தொட்டு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்கள் குடும்பத்துக்களை வந்திருக்கிறார், உங்கள் குடியிருப்புகளை வந்திருக்கிறார், உங்கள் அருகிலே வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், இன்றைக்கே அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரிக்கும்படியாக அருகில் வந்திருக்கிறேன். உடைந்து போய் நொறுங்கி போயிருக்கிறவர்களை விசாரிப்பீராக. கடன் பாரத்தினால் கதறிக்கொண்டு வழி இல்லையே கடனை அடைக்க என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழி வாசலை திறப்பீராக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். நீர் பக்கத்தில் நிற்கிறேன் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக. அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னவர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.